மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ஐபிஎல் 2024 பிளே ஆஃப்ஸை நோக்கி போயிட்டு இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. பட் ஆனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இல்ல ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கொஸ்டின் என்ன தெரியுமா? எம்எஸ் தோனி அடுத்த வருஷம் திருப்பி வருவாரா வரமாட்டாரா, ரிட்டையர்மெண்ட் அறிவிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான். லாஸ்ட் இயரே அவர் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, எனக்கு ஆப்வியஸ்லி இந்த ஒரு டைம் ஒரு பர்டிகுலர் ஒரு கரெக்டான சுச்சுவேஷன், நான் சூப்பராக ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டு போயிடலாம், ஆனால் நான் என் ஃபேன்ஸுக்காக இன்னொரு இயர் விளையாடணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரியும் பண்ணிட்டு மனுஷன் இந்த வருஷம் விளையாண்டாரு. இந்த வருஷம் வர்றப்போ இந்த லாங் ஹேர்லாம் வச்சுட்டு வந்தப்போ சரி சமப்பா இந்த வருஷம் தான் அவரோட கடைசி இயர் அப்படின்லாம் நம்ம நினைச்சோம். ஆனால் எம்எஸ்டி எப்பவுமே பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட கடைசி இயர் அப்படின்லாம் சொல்ற ஆளு கிடையாது. டக்குன்னு அவர் பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிட்டு போயிடுவாரு, நான் இனிமேல் விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அது மாதிரி தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கேன். பிகாஸ் இந்த ஆக்ஷன் அப்படின்னு வரப்போ 4 பேர் தான் ரீடைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரப்போ எம்எஸ்டியை நீங்கள் ரீடைன் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இன்கேஸ் அவர் விளையாடுறாரு அப்படின்னா ஒரு ஸ்பாட் போகும் அண்ட் பணம் கொஞ்சம் அவரை நோக்கி போகும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு மேபி அந்த ஆக்ஷன் டைம்ல அறிவிக்கலாம். ஆனால் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ அவர் லண்டன் கிளம்பி போறாரு. ஓகேவா, எதுக்கு அப்படின்னா அவருக்கு மசில் டியர் ஏற்பட்டு இருந்துச்சு இந்த ஐபிஎல்லையும். நீங்க பார்த்துருப்பீங்க, ஆப்வியஸ்லி நிறைய அந்த ஒரு மாதிரி இதெல்லாம் போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருந்தார் இல்லையா. அதோட சர்ஜரி பாத்தீங்கன்னா லண்டன்ல நடக்க போகுது. ஸோ அண்டர் த நைஃப் பாத்தீங்கன்னா அவர் போறாரு. ஸோ அந்த சர்ஜரி முடிச்சுட்டு அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு 6 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐபிஎலோட ஆக்ஷன் வந்துடும். அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா மேபி அவர் வர்றாரா இல்லையாங்கிறத அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேயோட சிஇஓ நம்ம காசி ப்ரோ, காசி விஸ்வநாதன் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எம்எஸ்டி ஃபிட்டா தானே இருக்காரு, நீங்க விளையாடுறதே பார்த்துருப்பீங்க, அவர் ஆனா அடுத்த வருஷம் வருவாரா மாட்டாராங்கிறதெல்லாம் பத்தி எங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, மேபி அவர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவரு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் சுரேஷ் ரெய்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ருத்ராஜ் இன்னும் கொஞ்சம் அவர் நல்லா போகணும், ஸோ ருத்ராஜோட கேப்டன்சி இன்னும் நல்லா மாறணும், இம்ப்ரூவ் ஆகணும், ஸோ அதுக்கு இன்னும் ஒரு 1 இயர் எம்எஸ்டி கூட இருந்தே ஆகணும், ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் எம்எஸ்டி உள்ள வருவாரு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, எம்எஸ்டி ரிட்டையர்மெண்ட் ஆக மாட்டாரு அப்படிங்கிற ஒரு இதுல தான் சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இதை பார்க்கணுங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, அவருக்கு 44 வயசு ஆகுது. ஓகே, நம்ம அதை எதுவுமே சொல்ல முடியாது, 44 வயசு ஆகுது தான். எஸ், ஆனால் அவரோட ஃபிட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா பீக்குங்க. 44 வயசுல அந்த அளவுக்கு ஒரு ஃபிட்னஸ்ல இருக்காரு அப்படின்னா அது செமைய பீக்கான ஒரு விஷயம். அவரால் கிரிக்கெட் ஆட முடியுது, இப்பயும் அவருக்கு ஐசைட் கரெக்டாக ஒர்க் ஆகுது, நல்லா ஹிட்டிங் அந்த இது இருக்கு. அப்படிங்கிறப்போ அவர் ஏன் விளையாடக்கூடாது? ஏஜ் ஒரு ஃபேக்டரே கிடையாது. நீங்க 45 வயசாயிருச்சு ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. இஃப் யூ ஆர் ஃபிட் விளையாடுங்க, இஃப் யூ ஆர் நாட் ஃபிட் நீங்க விளையாட வேணாம். இவ்வளோதான் சிம்பிளான டிசிஷன்ஸ் எடுக்க முடியுது. ஓகே, ஸோ அதனால அவர் ஃபிட்டா இருக்கிறாரு, நான் ஒரு சீசன் விளையாடுறேன் அப்படின்னு அவர் நினைச்சாரு அப்படின்னா விளையாட போறாரு. இல்லப்பா நான் இப்பதான் சர்ஜரி பண்ணியிருக்கேன், இதுக்கு மேல என்னை ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, நான் அன்ஃபிட் அப்படின்னு நினைச்சாருன்னு வைங்களேன், அவர் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான், அவர் பாய் சொல்லிட்டு போயிடுவாரு. இது அவரோட ஈஸியான ஒரு இதுல இருக்கிறது. ஓகே, அவர் பிளானடாலாம் அவரோட ரிட்டையர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அண்ட் இது தாண்டி அவர் ஆல்ரெடி நம்மள்ட்ட எல்லாத்தையுமே ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் சிஎஸ்கே சேப்பாக்கில் விளையாடுறப்பதான் என்னோட கடைசி T20 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பாத்தீங்க அப்படின்னா இருக்குல்ல. ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் வருவாரு. அகைன் போன வருஷம் நான் சொன்ன மாதிரி தான் இம்பாக்ட் பிளேயர் ரூல்ல விளையாடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, இன்னும் ஒரு 1 இயர். அண்ட் இது எல்லாமே ஒரு 6 மாசம் கழிச்சு தான் தெரியும். ஆனால் சுத்தி இருக்கிற சரௌண்டிங் சொல்றதெல்லாம் பார்க்குறப்போ எம்எஸ்டி வில் பி பேக் ஆன் நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி ஸ்டேட்டஸ் போடுறது ஸ்டோரி போடுறதெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க, ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அவர் சொல்லலைங்க, அவர் சொல்லலை. ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுவோம், நம்மளும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷமான விஷயம் தான் வந்தாருன்னா. ஆனால் இந்த சிஎஸ்கே ரீடென்ஷன் போகிறப்போ இது எப்படி மாட்ட போகுதுன்னு தெரில. ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் 3 இந்தியன் தான் பண்ணலாம். ஸோ நீங்கள் ருத்து, ஜட்டு, எம்எஸ்டி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சிவம் துபேவை மிஸ் பண்ணுவீங்க. ஸோ என்ன பண்ண இல்லை 4 இந்தியன் பண்ணுறீங்க அப்படின்னா டெவான் கான்வே, பதிரானா மாதிரி பிளேயரை மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆப்வியஸ்லி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, பார்ப்போம் வெயிட் பண்ணி. பட் இப்போ வர்ற அப்டேட்ஸ் படி அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக மாட்டார், அவருக்கு சர்ஜரி நடக்க போகுது, லண்டன் போகிறாரு, அது முடிச்சுட்டு தான் எல்லாமே. ஓகே, ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுதான் பாஃபம் விஜய் மணி. அண்ட் உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எம்எஸ்டி வரணுமா வேண்டாமா, இல்லை எம்எஸ்டி இல்லைன்னா அடுத்த வருஷம் எந்த ஒரு விக்கெட் கீப்பர் பிளேயரை நோக்கி போகலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நன்றி 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 நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.